ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சுடிதாரை வந்து லைனிங் கட் பண்ணி மெயின் கிளாத் எப்படி கட் பண்ணுறது டாப் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கஸ்டமர் வந்து இது 2 in 1 மாடலாக இந்த ப்ளைனாக வர மாதிரி டாப் கட் பண்ணி ஃபேண்ட்டை வந்து இந்த டிசைனில் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, இது வந்து 32 சைஸு சுடிதாருங்க. அதனால் நம்ம இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் கரெக்டாக சொல்லித்தரேங்க. நான் ஏற்கனவே எல்லா அலவன்ஸும் கரெக்டாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சரியாக இருக்குங்க. ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெளிவாக புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேங்க. இப்போது நான் வந்து லைனிங்கை 4ஆக மடித்து இது போல் போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். கிளாத் வந்து 4ஆக மடிச்சிருக்கேன், அப்படியே வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2ஆக இருந்ததை திருப்பி 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பாருங்கள், மடிப்பு பகுதி மேல் பக்கமாக இருக்குது, ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்குது, ஓப்பன் பகுதி நமக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. இந்த மாதிரி பிகினர்ஸ்க்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான். இப்போ 4ஆக மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடிதாரோட ஃபுல் லென்த்து எனக்கு வந்து இந்த சுடிதார் பார்த்திங்க அப்படின்னா 38 சைஸ் வருது. நான் வந்து லைனிங்னால் 37 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் மடித்து வேறு தைப்போம். 37 இன்ச்சு ஃபுல் லென்த்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான அகலத்தை நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக கட்டிங் போட்டுடலாம். ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சுடிதாரோட ஃபுல் லென்த்து எவ்வளவோ அதிலிருந்து லைனிங்கை வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணுங்கள். அது ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு மடித்து தையலுக்கெல்லாம் போக கரெக்டாக நமக்கு வரும். நீங்கள் அதே அளவு சுடிதாரோட ரெடி அளவு என்னவோ அதே அளவு எடுத்திங்கனாலும் நம்ம மடித்து தைக்கும்போது அந்த லைனிங் வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போது நான் எல்லாமே மடித்து தைக்கிறதுக்கான அளவெல்லாம் சேர்த்து தான் ஃபுல் லென்த்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு 5 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாம்ஹோலோட லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹாம்ஹோல் லென்த்துமே நான் வந்து 5 இன்ச்சு தாங்க கொடுக்குறேன். 5 இன்ச்சுங்கிறது கரெக்டாக இருக்கும். ஹாம்ஹோல் லென்த்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுறோமோ அங்கேருந்து தான் நம்ம வந்து ஜஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஹாம்ஹோல் லென்த்தை லைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாம்ஹோலோட லென்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். 32 சைஸு கூட நான் 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அப்போ 36 4ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ச்சுங்க. அந்த 9 இன்ச்சு தான் இந்த சுடியோட ரெடி அளவு. 9 இன்ச்சு கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஹாம்ஹோல் வந்து 5 இன்ச்சு, அதை நான் வந்து எழுதி காட்டுறேன். ஷோல்டரும் 5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அடுத்ததாக ஜஸ்ட் ரவுண்ட் வந்து நான் வந்து 32க்கு 4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதை 36 அதை 4ஆக டிவைட் பண்ணி நம்ம வந்து 9 இன்ச்சு வந்து இந்த சுடிதார் சைஸுக்கு ஜஸ்ட் ரவுண்டாக கொடுக்குறோம். அது கூட தையலுக்காக நான் 2 இன்ச்சு விடுறேன். நீங்கள் 1.5 இன்ச்சு வேணும்னா கிளாத் கம்மியாக இருந்தால் 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு லைன் பண்ணிக்கலாம். அடுத்து ஹாம்ஹோல் வளைவு வந்து நான் மார்க் பண்ணி காட்ட போகிறேங்க. இந்த சுடிதாருக்கு ஹாம்ஹோல் வளைவு நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 7 இன்ச்சு நீங்கள் வளைவு கொடுத்துக்கோங்க. 7 இன்ச்சு வர்றவங்களும் இருக்காங்க, 6.5 இன்ச்சு வரவங்களும் இருக்காங்க. அந்த 7 இன்ச்சுக்கு மேலே கூட வரலாம். ஆனால் இந்த சுடிதாருக்கு ஹாம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச்சு கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோல் வளைவு 7 இன்ச்சு கொடுத்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஜஸ்ட் ரவுண்டை நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்ம எடுக்க போகிறது ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 13.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சு ஸ்கேல் வச்சு அதை ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த 13.5 தான் நம்ம வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு இதில் மேலே 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு அதிலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. சரியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 28 வந்தது. நான் 4 இன்ச்சு சேர்த்து
32 அதை 4ஆக டிவைட் பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கேங்க. பொதுவாக இந்த மாதிரி சின்ன சைஸ் சுடிதாருக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்த அளவு ஷோல்டர்லேருந்து ஒரு 20 இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் நம்ம லைன் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஹிப் ரவுண்டு, சீட் ரவுண்டு. இங்கே வந்து நம்ம அந்த ஸ்லீட்டுக்காக அந்த கட்டிங் கொடுப்போம் இல்லையா, அந்த அளவும் நம்ம இங்கே தான் மார்க் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரவுண்ட் போலவே இவங்களுக்கு ஹிப் ரவுண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 32 தான் வந்தது. ப்ளஸ் நான் அது கூட 4 இன்ச்சு சேர்த்து 36, 9 இன்ச்சு அதே 9 இன்ச்சை இங்கேயும் மார்க் பண்ணி தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட போகிறேன். சீட் ரவுண்டு மட்டும் ஒரு சிலருக்கு, அதாவது ஹிப் ரவுண்ட் மட்டும் ஒரு சிலருக்கு 1/2 இன்ச்சு கூடலாம். அதனால் நீங்கள் அந்த ஹிப் ரவுண்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சைஸ் எல்லாருக்குமே இந்த 32 சைஸ் இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சீட் ரவுண்டு கூட வரும். அப்போ மட்டும் நீங்கள் அளவை மெஷர் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நான் இப்போது இதில் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். 28, 30, 32 இந்த சைஸ் சுடிதாருக்கு எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ரவுண்டு என்ன கொடுக்குறீங்களோ அதே அளவை ஹிப்புக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிட்டு தைப்போம் இல்லைங்களா, அந்த அளவு கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக பாட்டம் அளவு எடுத்துருக்கோம்ல, அதில் இதே 9 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் கீழே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மேலே நம்ம 9 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து அந்த கீழே 9.5 இன்ச்சுக்கு நேராக லைன் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து நம்ம அந்த ஸ்லீட்டோட அந்த அகலம், பாட்டமோட அந்த அகலம். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஹிப் ரவுண்டு வரையும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம். ஆனால் இதுக்கு நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அந்த அளவு இருந்தால் போதுங்க. ஸோ நான் வந்து இதை ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன். கீழே 9.5 இன்ச்சு டவர் வரைக்குமே 3/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு அதை அப்படியே லைன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவதாக ஒரு ஃபோல்டு மடித்து மட்டும்தான் தைப்போம். ஸோ நீங்கள் இப்போ இந்த பாருங்கள், நான் இந்த அளவு தான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போது நம்ம இதை அப்படியே ஒரு லைன் பண்ணி ஜஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஹிப் ரவுண்டு வரைக்கும் நம்ம லைன் பண்ணி விட்டு அந்த பெண்டு உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி தான் நான் லைன் பண்ணுறேன். பாருங்கள், 9 இன்ச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் எடுத்தோம். அடுத்ததாக வெயிஸ்ட் ரவுண்டு 8 இன்ச்சு வச்சுருக்கோம். கீழே ஹிப் ரவுண்டும் நான் வந்து 9 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப உடம்பாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 9.5 இன்ச்சு கூட கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ட அந்த அளவை அப்படியே லைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஷார்ப்பாக இந்த பெண்டை வச்சு அப்படியே கட்டிங் போட்டுறக்கூடாது. லேசாக வந்து ஒரு பெண்டு கொடுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு கழுத்து அகலம் மார்க் பண்ணுறேங்க. கழுத்து அகலம் ஒரு 2.25 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க்கிங்கில் வச்சுக்கோங்க. அது நம்ம மடித்து தைக்கும்போது 2.5 இன்ச்சுலேருந்து கரெக்டாக தையலோட மடிப்பளவு வரும். கழுத்து அகலம் 2.25 இன்ச்சு வச்சு கட் பண்ணுறேன். தைக்கும்போது 2.5 இன்ச்சு வந்துடுங்க. கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 5 இன்ச்சு கொடுங்க, சரியாக வரும். இது வந்து சின்ன சைஸு சுடிதார் தான். ஸோ நீங்கள் 5 இன்ச்சு வைங்க. அளவு சுடிதாரில் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் அந்த அளவு கூட கொடுத்துக்கோங்க. கீழேயும் அதே 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த 5 இன்ச்சு லைனை நம்ம அப்படியே சரி பண்ணிடலாம். நீங்கள் டிசைன் சுடிதார் கட் பண்ணுறீங்கன்னா கழுத்தை மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே லைனிங் கிளாத்தில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இது நார்மல் ரவுண்ட் ஷேப் தான். ஸோ நான் இப்போ இதை ஃபுல்லாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டிடுறேன். பிகினர்ஸ்க்காக ரொம்ப பொறுமையாக மெதுவாக கட்டிங் போட்டிருக்கேங்க. அதனால் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி கட்டிங் போட்டிருந்தாலும் சரியாக வரலைன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஷார்ப்பை அப்படியே வராமல் லேசாக அந்த வளைவை ஒரு பெண்டாக வர மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். அதே ஷார்ப்னஸோடு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்க்க அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், அந்த பெண்டை அப்படியே ஷார்ப்பாக வராமல் ஒரு வளைவாக வர மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க.
எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்கும் மெயின் கிளாத்து. ஸோ அதை நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் லைனிங் தான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் கட் பண்ணிவிட்டு இதே வீடியோலேயே நான் உங்களுக்கு மெயின் கிளாத்து எப்படி கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட டெய்லரிங் சம்மந்தமாக இருந்தால் கூட எனக்கு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இப்போது நான் வந்து ஷோல்டர்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ம் ஹோல் கிட்ட ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு சிசர் கட். அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் அங்கன ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக ஹிப் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. அடுத்த சிசர் கட் பார்த்தீங்கன்னா ஹிப் ரவுண்டில் கொடுத்துட்டு கீழே வந்து பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் விடுவீங்களோ அந்த அளவுக்கிட்டேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. சிசர் கட்லாம் கம்பல்சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தைக்க போனீங்க அப்படின்னா அந்த அளவு மாறாமல் கரெக்டாக ஈஸியான மெத்தடில் மறக்காமல் தைச்சிருவீங்க. இதே நம்ம அப்படியே போட்டு லைனிங்கில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது எனக்கு நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். ஸோ நான் இந்த ரவுண்ட் நெக்கை ட்ரா பண்ணி ரெண்டுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இவங்க ஒரே அளவு தான் நெக்கோட உயரம் வச்சுருக்காங்க. ஸோ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக்கில் வந்து ஹைட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கோட ஹைட்டு என்னவோ அந்த ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணி இதே அகலம் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் லைனிங் கிளாத்து கட் பண்ணி எடுத்துட்டோம். மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். மெயின் கிளாத்தை நீங்கள் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ண வேணாம். நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, மொத்தம் 11 இன்ச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக ஒரு 12 இன்ச்சு வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஏன் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா அந்த மீதி இருக்க கிளாத்தை நம்ம ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மடிப்பு பகுதி மேலே இருக்குது, ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்துருக்கு. 4ஆக மடிச்சிருக்க அந்த ஓப்பன் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அது மேலே நம்ம கட்டிங் போட்ட அந்த லைனிங் கிளாத்தை வச்சு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சைடில் இருக்க மாதிரி கிளாத்தை விட்டுக்கோங்க போதும். அதுக்காக தான் நான் 12 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அந்த அளவில் மடித்து நீங்கள் லைனிங் போட்டிங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். கட்டிங்க்கு நம்ம போடுற அந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு முதற்கொண்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம அப்படியே அளவு மாறாமல் கட்டிங் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணும்போது எடுத்து கட் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்லோவாக கட் பண்ணாலும் ஓகே, அப்படியே அந்த கட்டிங்கை வந்து கொண்டு போங்க. அப்போ தான் அந்த பிசுறு இல்லாமல் கட்டிங் கூட நமக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் வருங்க. அடுத்தடுத்து எல்லா சைஸு சுடிதார் கட்டிங்கும் உங்களுக்கு நான் வந்து மறக்காமல் அப்லோட் பண்ணுறேங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் ப்ளவுஸ் கூட 28 சைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் 46 சைஸ் வரையும் கட்டிங் கொடுத்துருக்கேன். 48, 50 சைஸும் கூட கொடுத்துருவேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் மெயின் கிளாத் வந்து லைனிங் கிளாத் அளவு தான் இருந்தது. ஸோ நம்ம இதை வந்து ஃபேண்ட்டு கட்டிங் போக மீதம் இருக்க கிளாத்தை வச்சு அந்த ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லித்தரேங்க. இப்போது நம்ம மெயின் கிளாத்தில் பாடி அளவு கட் பண்ணது போக மீதி இருக்க அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து 2ஆக இருக்க கிளாத்தை எப்பவும் போல் நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4ஆக ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தையலுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு மடித்து தைப்பீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட மொத்த லென்த்து இவங்களுக்கு நான் 5 இன்ச்சு கொடுக்குறேங்க. அதை விட கம்மியாக போடுறவங்களும் இருக்காங்க, லென்த்தாக போடுறவங்களும் இருக்காங்க. 5 இன்ச்சுக்கு அப்புறம் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து ஹார்ம் ஹோலில் சுற்றளவு 7 இன்ச்சு வச்சோம். ஸோ அதே 7 இன்ச்சை நான் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னாலும்
எனக்கு 5 இவங்களுக்கு வந்து 7 இன்ச், அதாவது 10 இன்ச்சு, அதை டபுளாக டிவைட் பண்ணோன்னா 5 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சுக்கு நேர நான் வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டு ஆப்போசிட்டில் 5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. நம்ம அந்த 5 இன்ச்சு கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க தையலுக்காக. அப்புறம் நம்ம கையளவு குறைப்போம் இல்லையா, அது 3 இன்ச்சு ஸ்லீவோட ரவுண்ட்லேருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணி அதுக்கு நேர கிராஸாக நான் வந்து 7 இன்ச்சு ஸ்லீவோட சுற்றளவு வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் இது போல் லேசாக ஒரு பெண்டு கொடுத்து ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கும் விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்லீவை அப்படியே தையலுக்கு எக்ஸ்ட்ரா லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வர டெய்லரிங் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். இப்போது ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் போட்டிருக்கேன். ஸ்லீவோட சென்டர்கிட்ட ஒரு சிசர் கட் போட்டுருங்க. மீதம் இருக்க இந்த கிளாத்தை அந்த சுடி டாப் தைச்சு முடிக்கிற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க. டிசைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து பாருங்கள்.